அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் ரிஷப லக்னம் மற்றும் ரிஷப ராசி அன்பர்களுக்கான சனி வக்கர பயிற்சி பலன்களை தான் பார்க்க போறோம். தனது மூல திரிகோண வீட்டுல சனி பகவான் வக்கர நிலையில பயணிக்க போறார். அதாவது ஆனி மாதம் 15ஆம் தேதி, ஆங்கிலத்துல 29/6/2024 ஜூன் 29 ஐப்பசி மாதம் 29ஆம் தேதி வரைக்கும், அதாவது நவம்பர் 15, 2024 வரைக்கும் சுமாரா 139 நாட்களுக்கு வக்ரகதியில பயணம் செய்ய போறார் சனி பகவான். இந்த வக்ர நிலையில பூரட்டாதி 2ஆம் பாதத்திலிருந்து சதயம் 4ஆம் பாதம் வரைக்கும் சனி பகவான் வக்ரம் பெற்று பயணம் செய்ய இருக்கார். வக்ரம்ங்கிறது என்ன? வக்ரம் பெற்ற கிரகம் பின்னோக்கி வருமாங்கிற கேள்வி நிறைய பேருக்கு மனசுல வரும். எந்த ஒரு கிரகமுமே பின்னோக்கி நகராது. சனி, செவ்வாய், குரு பகவான் இந்த கிரகங்கள் வக்ரம் பெறும்போது பின்னோக்கி நகர்வது போல தோன்றுது. அது ஏன்னா சனி, செவ்வாய், குரு போன்ற கிரகங்கள் இருக்கும் இடத்தை மையமா வச்சு சூரியன் 5ல இருந்து பயணம் செய்யும் காலம் வக்ரம் ஆரம்பம்னும், சூரியன் 9ல இருந்து பயணிக்கும் காலம் வக்ர நிவர்த்தினோ கோச்சாரத்துல நிகழக்கூடியது. இது வருடந்தோறும் நிகழும். வீடியோவை முழுமையா பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதிய வியூவரா இருந்தீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்க ஆல் நோட்டிபிகேஷன் பெல் பட்டனையும் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் கிருத்திகை 2, 3, 4ஆம் பாதங்கள், ரோகிணி 1, 2, 3, 4ஆம் பாதங்கள், மிருகசுரிஷம் 1, 2ஆம் பாதத்தை உள்ளடக்கியது ரிஷபராசி. ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான். வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள். ரிஷபராசி அன்பர்களுக்கு சனி பகவான் 9, 10ஆம் இடத்துக்கு அதிபதி. இப்போ 10ஆம் இடத்துல இருந்து 12ஆம் பாவகத்தையும் 4ஆம் பாவகத்தையும் 7ஆம் பாவகத்தையும் தன்னுடைய பார்வையினால பார்த்து பாதக பலன்களை கொடுத்துட்டு இருக்கார் சனி பகவான். ஏன்னா ரிஷபராசி அன்பர்களுக்கு பாதகரும் யோகரும் கூட இந்த சனி பகவான். அந்த வகையில இப்போ சனி வக்கர நிலைய பெற போறார். இந்த வக்கரம் பூரட்டாதி மற்றும் சதயம் நட்சத்திரத்துல நிகழ இருக்கு. இதுல பூரட்டாதி நட்சத்திரத்துல பயணிக்கும் போது ஒரு வகையான பலனும், சதயம் நட்சத்திரத்துல பயணிக்கும் போது ஒரு வகையான பலனும் சனி பகவான் வக்ரகதி நேரத்துல பிரிச்சு பலன் கொடுப்பார். தனித்தனியா பலன்களை இப்போ நம்ம பார்க்கலாம். சனி வக்ரம் பெற்று பூரட்டாதி நட்சத்திரத்துல கிட்டத்தட்ட 96 நாட்களுக்கு பயணம் செய்வார். அதாவது ஜூன் 29, 2024 இருந்து அக்டோபர் 3, 2024 வரைக்கும். மற்றும் சனி பகவான் வக்ரகதியில சதயம் நட்சத்திரத்துல கிட்டத்தட்ட 43 நாட்களுக்கு பயணம் செய்வார். அதாவது அக்டோபர் 10, 2024 இருந்து நவம்பர் 15, 2024 வரைக்கும். அப்போ ரிஷபத்துக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும்ங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். தொழில்ல இருக்கும் நெருக்கடிகள் எல்லாம் இந்த வக்ர கதி காலகட்டத்துல குறையும். உத்தியோகத்துல புதிய இடமாற்றங்கள் கிடைக்கும், அல்லது புதிய உத்தியோக வாய்ப்புகள் எல்லாம் ஒரு சிலருக்கு கிடைக்கும். தொடர்ச்சியா முயற்சி செஞ்சு தோல்விகளை மட்டுமே பார்த்துட்டு இருந்த ரிஷபராசி மற்றும் ரிஷப லக்னக்காரங்களுக்கு எதிர்பாராம தங்களுடைய முயற்சிகளில் இந்த காலகட்டத்தில் வெற்றி கிடைக்கும். புதிய தொழில் முயற்சி உருவாக்கக்கூடிய உந்துதல் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் பிறக்கும். திடீர் அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் ஒரு சிலருக்கு தேடி வரும். சிலருக்கு எதிர்பாராம வெளிநாடு செல்லக்கூடிய யோகமும் கிடைக்கும். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த ப்ரமோஷன் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அதுவும் உங்களை சர்ப்ரைஸ் பண்ணுற மாதிரியான ப்ரமோஷன்ஸ் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். மனசோர்வு நீங்கி மனசில் புத்துணர்ச்சியும் தெளிவும் பிறக்கும். உடல் ரீதியாக இருந்த உடல்நல தொந்தரவுகளெல்லாம் இந்த காலகட்டத்தில் விலகும். தந்தையால் பொருளாதார ரீதியில் உதவிகள் ஒரு சிலருக்கு கிடைக்கும். மூத்த சகோதர வகையில் அல்லது பால்ய நண்பர்களுடைய உதவிகளும் ஒரு சிலருக்கு கிடைக்கும். அவங்களால நீங்கள் பெருமைப்படக்கூடிய நிகழ்வுகளெல்லாம் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். ஒரு சிலருக்கு சிறு சிறு விரய செலவுகள் உண்டாகலாம். வேலை பார்க்கும் இடங்களில் அலட்சியமாக செயல்பட வேண்டாம், கொஞ்சம் கவனமாக செயல்பட பாருங்கள். புதிய இடம் வாங்கிறது, வீடு வாங்கிறது, இந்த மாதிரியான யோகங்களும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். குறிப்பாக ரிஷப ராசி மற்றும் ரிஷப லக்னமாக இருந்து
உங்கள் சுய ஜாதகத்தில் உங்களுக்கு சனி தசா நடக்குது அப்படின்னா, அல்லது சனி புத்தி நடக்கிறவங்களுக்கும் அல்லது சனி அந்தரம் நடக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் கெடுபலன்கள் அதிகமாக இருக்கலாம். அதே மாதிரி குருதசா நடக்கிறவங்களுக்கும் சற்று கெடுபலன்கள் கிடைக்கும். ராகு தசா நடக்கிறவங்களுக்கு எதிர்பார்ப்பு இல்லாமல் நற்பலன்கள் அதிகமாக கிடைக்கும். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் சனி வக்கரமாக இருக்காரா, சனி அஸ்தங்கமாக இருக்காரா, சனி நேர்வலுவில் இருக்காராங்கிறத பொறுத்து பலன்கள் சற்று மாறுபடும். ஜாதகத்தில் சனி வக்கரமாக இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நற்பலன்கள் அதிகமாக கிடைக்கும். சனி வக்கர காலகட்டத்தில் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம், நீங்கள் என்ன தெய்வம் வழிபாடு செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, லக்ஷ்மி நரசிம்மர், லக்ஷ்மி நாராயணர் வழிபாடு செய்யறது, ஏகாதசி திதியில் விரதம் இருக்கிறது, விஷ்ணு பக்தர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உணவு தானம் அல்லது உடை தானம் செய்யறதும் சனி வக்ர காலகட்டத்தில் உங்களுக்கு கூடுதல் நன்மைகளை செய்யும். இப்போ வீடியோவில் கொடுத்துருக்கிறது சனி வக்ர பலன்கள், சுருக்கமான பலன்கள் தான் கொடுத்துருக்கோம். குறைவான தகவல்கள் மட்டும்தான் கொடுத்துருக்கோம். அடுத்த பதிவில் A to Z தெளிவாக டெப்தான பலன்கள் கூடிய சீக்கிரத்தில் கொடுக்க இருக்கும். அந்த வீடியோவை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கூடிய சீக்கிரத்தில் அந்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தேடி வரும். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.